அருமையான நெல்லிக்காய் தொக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கான்ஸ்டன்ட். அதாவது முழு நெல்லிக்காய் அல்லது பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல்லிக்காய் ஆம்லா என்ற பல பெயர்களால் கூப்பிடப்படும் இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கனியாகும். இதை வச்சு எப்படி அருமையாக நம்ம தொக்கு பண்ணி சாப்பிடலாம், அதையும் உடனே பண்ணிடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க நெல்லிக்காய் தொக்கு செய்வதை பார்க்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் தொக்குக்கு ரொம்ப சுலபமாக நம்ம செய்ய போகிறோம் இல்லைங்களா? சில பேர் வந்து திருகியை வச்சு இதை திருகி எடுத்துக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் கை வலிக்கும் அப்படின்றதுனால இது போன்ற ஒரு கத்தி வச்சு சிறிய துண்டுகளாக இதை நம்ம அதுக்கே எடுத்துக்கலாம். இது போன்ற சிறிய துண்டுகளாக நறுக்கப்பட்ட நெல்லிக்காயை நம்ம என்ன பண்ணோம்னா சிறிய மிக்சி ஜார் அல்லது இது போன்ற காய்கறி நறுக்கும் ஒரு சின்ன இயந்திரத்தில் போட்டு பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி அரைய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, மிக்சி ஜார் உபயோகப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா ஒரு தேங்காய் துருவல் அல்லது கேரட் துருவறதுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு துருவலை வச்சு இது போன்ற பொடி துருவல்களாக துருவி எடுத்துக்கலாம். பொடியாக அரிந்த நெல்லிக்காய் துண்டுகள். இப்போ நம்மளுடைய நெல்லிக்காய் துருவல் தயார். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா லேசாக வெறும் வானலி அல்லது இந்த தொக்கு செய்ய போகிறோம் அதே பாத்திரத்தில் எண்ணெய் விடுறதுக்கு முன்னாடி லேசாக வறுத்து தான் எடுத்துக்கலாம். லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அது எதுக்குன்னா நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு திரிக்கும் பொழுது சரியான சமநிலையில் எல்லாமே நம்மளுக்கு திரிஞ்சு கிடைக்கணும். அதனால லேசாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். வெந்தயம் உடல் சூட்டை தணித்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். அதனால் நம்ம பொதுவாக இந்த வெந்தயத்தை ஊறுகாயில் சேர்த்துக்கிறோம். சில நேரங்களில் காரம் அதிகமாக இருக்கக்கூடியதுனால அல்லது மிளகாய்த்தூள் நம்ம சேர்க்கறதுனால நம்மளுக்கு அந்த சூடு உஷ்ணப்படக்கூடாதுன்றதுக்காக வெந்தயத்தை சேர்த்துக்கிறோம். கடுகு என்ன பண்ணோம்னா ஒரு இயற்கை பாதுகாப்பான் கடுகு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இந்த கடுகு வந்து பொதுவாக இதற்குள்ள பாதுகாக்கும் தன்மை அதுக்கு இருக்குது. அதனால் அதனுடைய மனம் மற்றும் அது நம்மளுடைய ஊறுகாய்கள் அல்லது தொக்கு வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கடுகை வந்து நிறையா நம்ம சேர்த்துக்க ஆரம்பித்தோம். அதை தவிர அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ லேசாக வறுபட்டுடுச்சு. நம்ம இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே வானலியில் நல்லெண்ணெய் உபயோகப்படுத்த போகிறோம் இதுக்கு. அதனால் நல்லெண்ணெய் ஊற்றலாம். எந்த விதமான ஊறுகாய் மற்றும் தொக்கு பண்ணுறதுனாலும் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா நல்லெண்ணெயில் வந்து ஒரு தனி மனம் இருக்கும். அந்த மனம் வந்து ஊறுகாய் நாட்கள் ஆனாலும் என்னென்னா அதோடைய ஒரு பழைய வாசனை வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம பொதுவாக நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துகிறோம். இப்போது துருவின நெல்லிக்காயை இந்த நல்லெண்ணெயில் போட போகிறோம். நம்ம துருவின நெல்லிக்காய் இதில் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த எண்ணெயிலே இது கொஞ்சம் மிருது தன்மை அடையணும். அதாவது இந்த எண்ணெயிலே கொஞ்சம் இது வேகணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா மிதமான அல்லது சிறிதளவு நெருப்பில் தீயில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுப்பை ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு 15-20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இது அப்பப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம். மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரத்தில் இது ஆகும். ஆனால் அதே நேரத்தில் மேல்புறத்தில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 அல்லது 15 நிமிஷத்துக்கு நடுநடுவாக இடையே நம்ம வந்து இதை பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா வதங்கி ஒரு வெந்த தன்மைக்கு வந்திருக்கு. மெத்துன்னு காணப்படுது இல்லைங்களா? இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்கல, எதுவுமே சேர்க்கல. இதில் இருந்த நீர் பசை கொண்டே இது என்ன ஆயிருக்குன்னா வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நாம் வறுத்து பொடித்து வைத்த அந்த பொடியை இதில் போட போகிறோம். அடுத்தது சிறிது மஞ்சள் தூள். இது கிட்டத்தட்ட ஊறுகாய் மாதிரி ஒரு சுவை கொடுக்கணுன்றதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் ஒரு 3 மேஜை கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். ஆனால் இது நீங்கள் பார்த்துக்கலாம், அப்படி உங்களுக்கு தேவைப்படலை, உங்கள் குடும்பத்துக்கு காரம் குறைவான அளவே போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவ்வளவு மிளகாய்த்தூள் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சுவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் கிட்டத்தட்ட ஒரு ஊறுகாய் பக்குவத்துக்கு சேர்க்க வேண்டியிருக்கும். 3 மேஜைக்கரண்டி அல்லது 2 மேஜைக்கரண்டி முதல்ல உப்பு சேர்த்துட்டு சுவை பாருங்கள். அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா கல் உப்பு உபயோகப்படுத்தும் பொழுது அதனுடைய உப்பின் சுவை வந்து குறைவாகவும் கூடவாகவும் இருக்கும். கல் உப்புக்கு குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதே வந்து மேஜை மேல் உபயோகப்படுத்தக்கூடிய
டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு உபயோகப்படுத்துனீங்கன்னா அதனுடைய உப்பின் சுவை கொஞ்சம் அதிகமாக காணப்படும். அதனால் நீங்கள் உபயோகப்படுத்துகிற உப்பை வந்து பொதுவாக 1, 2 அப்படின்னு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சுவையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மீண்டும் 4 மேஜைக்கரண்டி எண்ணெய் இதில் ஊற்ற வேண்டியிருக்கும். அருமையாக நம்மளுடைய நெல்லிக்காய் தொக்கு தயாராகிடுச்சு. அதாவது இப்போது அளவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இங்கே உபயோகப்படுத்தியிருக்கிறது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கான நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 4, 8 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கான எண்ணெயை உபயோகப்படுத்தியிருக்கோம். ஆனால் இது வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு கூட அதிகமாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட இதை நீங்கள் ஒரு குப்பியில் போட்டு மூடுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் மிதக்கிற மாதிரி எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா ஊறுகாயின் பக்குவத்தில் இதை வச்சுக்கலாம். அப்படி இல்லை எண்ணெய் இதே அளவு போதும்னு நினைக்கிறவங்க இதை ஒரு நல்ல காற்று போகாத டப்பாவில் போட்டு நீங்கள் உங்களுடைய குளிர்சாதன பெட்டியில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு வாரத்துலேருந்து 1 மாதம் வரைக்கும் கூட இதனுடைய சுவையும் அந்த புது மணமும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த சுவையான தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களே ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். ரொம்ப ஆரோக்கியமானது கூட. இதை சொன்ன மாதிரி இதை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு வச்சுருந்து இதை சாப்பிடலாம். ஆனால் எப்பொழுதுமே பாதுகாக்கும்பொழுது நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அதில் வந்து ஒரு ரசாயன கலவை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. அதாவது ஏன்னா புளிப்பு ஊறுகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் வந்து அது கூட ஒரு ரசாயன மாறுபாடு ஏற்பட்டு அதனால் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ஊறு விளைவிக்கலாம். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே கண்ணாடி குடுவைகள் மற்ற ஜாடி அந்த மாதிரி ஏதாவது பாத்திரத்தை உபயோகப்படுத்துங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். நன்றி, வணக்கம்.